கர்த்தர் பேசி சொன்ன காரியம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? பொல்லாத ஆவிகள் இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு நடுவில், உலகத்தின் நடுவில் நுழைந்திருக்கிறது. உலகத்தில் நுழைஞ்சதை கூட விடுங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நடுவில், சபையில், விசுவாசிகள் நடுவில், ஊழியர்கள் நடுவில் பொல்லாத ஆவிகள் நுழைந்திருக்கிறதை கண்கூடாக நம்ம பார்க்க முடிகிறது. நான் இதை பற்றி ஒரு செய்தி உங்களுக்கு தனியாக பேசணும் என்றே நான் என் மனதிலே தீர்மானம் செஞ்சு வச்சிருக்கிறேன். இந்த ஆவிகள் உள்ளே புகுந்து கர்த்தருடைய ஆவி போலவே தன்னை காண்பித்து ஜனங்களை வஞ்சிக்கிறது. நிறைய பேர் சொல்கிற ப்ராஃபஸி நம்ம கேட்குறோம். அந்த தீர்க்க தரிசனங்களை நீங்கள் கவனித்து பார்த்தா அந்த தீர்க்க தரிசனங்கள் கர்த்தரோடு நம்மை இணைக்கிறதாக இருக்கிறது இல்லை. சில தீர்க்க தரிசிகள் சமீப காலமாக நாம் பார்த்த சில யூடியூப்பில் பார்த்த காரியம், சில தீர்க்க தரிசிகள் ஜனங்களை மேடைக்கு அழைத்து அவங்களுடைய வண்டி நம்பர் என்னன்னு சொல்கிறாங்க, பேங்க் நம்பர் என்னன்னு சொல்கிறாங்க, அவங்க வீட்டு விலாசம் சொல்கிறாங்க. அது எல்லாம் கேட்டபோது அங்கே கூடியிருக்கிற ஜனங்கள் பரவசம் அடைந்து எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு நினைக்கிறாங்க. இது காரணம் என்னன்னு கேட்டால், தீர்க்க தரிசனம் என்றால் என்ன என்பதை அந்த ஊழியர்களும் விளங்கி கொள்ளவில்லை, அங்கே கூடியிருக்கிற ஜனங்களும் விளங்கி கொள்ளவில்லை. இப்போ உங்களுடைய வண்டி நம்பரை உங்களுக்கு சொல்றதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் உண்டாக போகுது சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச ஒரு அட்ரஸ் தான். அதை சொல்றதுனால உங்களுக்கு என்ன ஆவிக்குரிய நன்மை உண்டாகுதுன்னு யோசிச்சு பாருங்க. எது ஒன்றும் இல்லை. தீர்க்க தரிசனம் என்றால் கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு செய்தி இருக்கணும், ஒரு எச்சரிப்பு அதில் இருக்கணும், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனை அதில் இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒரு தீர்க்க தரிசனம் என்பது, பொதுவாகவே ஒரு உண்மையான தீர்க்க தரிசனம் என்பது தேவனோட நம்ம இணைக்கிறதாக இருக்கணும். தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் வரக்கூடாது. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிற மாதிரியே குறி சொல்லுகிற ஆவிகள் இருந்ததை வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. அங்கே அந்த காலத்தில் ஒரு பெரிய ஆலயம் இருந்தது, அத்தேனே பட்டணத்தில். அந்த பட்டணத்தில் இருந்த அந்த ஒரு பெரிய ஆலயம், அந்த தியானாள் என்கிற ஆலயம், அந்த ஆலயத்தில் ஒரு பெண் இருந்தாள். அவள் குறி சொல்லுகிறதன் மூலம் தன்னுடைய எஜமான்களுக்கு திரளான ஆஸ்தியை சேர்த்து கொடுத்தாள். பல இடத்திலிருந்து ஜனங்கள் அவளிடத்துல குறி கேட்கறதுக்காக வந்தாங்க. இந்த ஆவிகள் ஒரு குறி சொல்லுகிற ஆவிகள். இதனுடைய நோக்கம் ஜனங்களை பிரமிக்க பண்ணணும், அவ்வளவுதான். உண்மையான தீர்க்க தரிசனத்துக்கு நேராய் நம்மை நடத்துபவை அல்ல என்பதை விளங்கி கொள்ளணும். இது மாதிரி நிறைய ஆவிகளை பற்றி உங்கள்கிட்ட நான் இன்னும் விளக்கமாக விலாவாரியாக பேச வேண்டியிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ஆவி நமக்கு மாயையான சில தோற்றங்களை உருவாக்கி, தரிசனம் மாதிரி, சொப்பனம் மாதிரி, கர்த்தர் நேராக பேசின மாதிரி சில தோற்றங்களை உண்டாக்குகிற ஒரு பொல்லாத ஆவி, ஆண்ட்ரோபோலிஸ் என்கிற இந்த ஆவி பல கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள தரிசனங்களையும் உருவாக்கி ஜனங்களை வஞ்சிக்கிற ஒரு ஆவி. ஒரு தரிசனத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் சரி, அந்த வார்த்தை தேவனுடைய வசனத்துக்கு ஒத்ததாக இருக்குதா, கர்த்தரை குறித்த விசுவாசத்திற்கு இணைந்ததாக இருக்கிறதா என்பதெல்லாம் கவனித்து பார்க்கணும். அதை விட்டுட்டு மாயையான தோற்றங்களை மனதிலே கொண்டு வருகிற இந்த ஆவிகளுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ஆவிதான் இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக பெரிய பெரிய ஊழியர்கள் நடுவில் கூட கிரியை செய்கிறத பார்க்குறோம். அமெரிக்காவில் இதற்கு முன்னால் எலெக்ஷன் வந்த போது சில மனிதர்கள் நல்ல ஊழியக்காரர்கள் என்று ஜனங்கள் நடுவிலே பிரபலம் அடைந்திருந்தவங்க, அமெரிக்காவில் அவங்களுக்கு கூட்டமே 10,000 15,000 பேர், அவ்வளவு பேர் நிறைந்த சபைகள். இந்தியாவில் அதே கணக்கு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா 60,000 70,000 சொல்லலாம். அமெரிக்காவில் ஜனத்தொகை ரொம்ப குறைவுனால ஒரு பெரிய கூட்டம் என்பது ஒரு 20,000 பேர் வந்தாலே ஒரு பெரிய கூட்டம்தான். அவ்வளவு ஜனங்களை தங்களுடைய சபையிலே வச்சுருந்தவங்க கூட பல தரிசனங்களை பார்த்ததாக சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற தரிசனங்கள் பார்த்தா பரலோகத்துக்கு போனேன்னு சொல்கிறாங்க, அங்கே கர்த்தர் இன்னார் தான் அமெரிக்க எலெக்ஷனில் வெற்றி பெறுவார் என்று சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எக்கால சத்தங்கள் ஒலிக்க தேவதூதர்கள் இறங்கி வந்தாங்க, பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர்கள் யாரை குறிப்பிட்டு சொன்னார்களோ அந்த வருஷம் அந்த எலெக்ஷனில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது,
ஒரு தீர்க்கதரிசி என்னுடைய நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்து அது நிறைவேறாமல் போனால் நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது. அப்போ இது மாதிரி நிறைய ஊழியக்காரர்கள், எக்கச்சக்கமான பேர் தீர்க்க தரிசனம் என்ற பேரில் தரிசனம் பார்த்ததாங்க சொன்னாங்க. சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா வசனத்துக்கு ரொம்ப புறம்பானதாகலாம் இருக்கும். கர்த்தர் பாருங்க, உலகத்தில் எத்தனையோ தேசங்கள் இருக்கு, எல்லா தேசங்களிலும் எலெக்ஷன் வருது, எல்லா தேசங்களிலுமே குழப்பம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லா நாட்டு ஊழியக்காரர்களும் ஏன் அமெரிக்காவை பற்றி மாத்திரம் பேசுகிறாங்க என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ இதனால் நம்ம என்ன செய்யணும்னா எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காக கர்த்தர் பேசவே மாட்டார், தீர்க்க தரிசனமே இல்லை என்று நான் சொல்ல வரல. தீர்க்க தரிசனத்தில் நல்ல தீர்க்க தரிசனங்களும் இருக்கிறது, வஞ்சிக்கிற தீர்க்க தரிசனங்களும் இருக்கிறது. நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு ஆலோசனை தருகிறது. சரி, இன்னைய நாளில் நம்ம ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்டு இப்படிப்பட்ட ஆவிகளுடைய கிரியைகளை கர்த்தர் தாமே மட்டுப்படுத்துவாராக. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, நம்ம புதிதாக வெளியிட்டிருக்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வெளியிடப்பட்டதிலிருந்து ஒரு 10 நாளைக்குள்ள நிறைய பிரதிகள் பல பேர் விரும்பி வாசிக்கிற ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் இப்படித்தான் எழுப்புதலுக்கு எதிராக கிரியை செய்யக்கூடிய மனிதர்கள், ஆவிகளை பற்றின ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிகளுடைய கிரியைகள் ஜனங்களுக்கு நடுவில், சபைகளுக்கு நடுவில் திரளாக பலம் கொண்டிருக்கிறதுனால கர்த்தர் தம்முடைய எழுப்புதலை அனுப்புவதற்கு கால தாமதமாகிறது என்பதை மனதில் வைத்து கொள்ளணும். பாருங்களேன், கர்த்தர் ஒரு எழுப்புதலை அனுப்பினால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிறையா கள்ள ஊழியக்காரர்கள், ஜனங்களை வஞ்சித்து அவங்ககிட்ட இருந்து பணம் பெறுகிற ஊழியக்காரர்கள், ஜனங்களுக்கு மாயமான பல காரியங்களை காண்பித்து தங்களுக்கு வசப்படுத்தி கொள்ளுகிறவர்கள், கள்ள தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க, கள்ள உபதேசம் பண்ணுறவங்க, இதெல்லாம் நிறைய பெருகி இருக்கிறத பார்க்குறோம். இந்த சூழ்நிலையில் ஒரு எழுப்புதல் வந்தால் என்ன ஆகும்? கர்த்தர் பரத்திலிருந்து பார்க்கிறார், இப்போ நிலைமை வேற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு எழுப்புதலை அனுப்பினால் புதிதாக ரட்சிக்கப்படுகிற பிள்ளைகள், புதிதாக கர்த்தருக்குள்ளே கடந்து வர்றவங்க, இவர்களுடைய கையிலே சிக்கிக்கொள்ளுகிற அபாயம் இருக்கிறது. அவங்க புதுசாக வர்றதுனால அவங்களுக்கு வசனம் தெரியாது. வசனம் தெரிஞ்சவங்களே இவங்க பேசுகிறதை கேட்டு ஏமாந்து போகிறாங்க. அப்போ புதுசாக ஒன்றும் பைபிள் தெரியாது, வசனம் தெரியாது, வேற மதம், வேற கலாச்சாரம், வேற பிரிவுகளிலிருந்து உள்ளே வருகிறவர்களுக்கு இவங்க சொல்கிறதெல்லாம் வேதம் போலவே தெரியும். ஏன்னா இவர்களுடைய ஆடம்பரம், இவங்க வச்சிருக்கிற அந்த கூட்டம், சர்ச் அமைப்பு, இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்க சொல்கிறது உண்மைதானோ அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி ஆயிரும் இல்லையா? அதனால் கர்த்தர் இப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்பி பலமாய் கிரியை செய்கிறதுனால எழுப்புதல் காலத்தை தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த எழுப்புதலுக்கு எதிராய் கிரியை செய்கிற எதிரிகள் யார் என்றும், அவர்களை கட்டுப்படுத்தும்படிக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை பற்றியும் நமக்கு ஆலோசனையாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம்தான் எழுப்புதலின் எதிரிகள் என்ற இந்த புஸ்தகம். எழுப்புதலின் எதிரிகள், எழுப்புதல் வருவதற்கு எதிராக கிரியை செய்கிறவங்க, எழுப்புதல் வந்தால் கூட அதை எதிர்த்து நின்று எழுப்புதலை வழிமாற பண்ணுவதற்காக காத்திருக்கிற எதிரிகள் மனுஷர்லையும் இருக்கிறாங்க, ஆவிகளிலும் இருக்கிறது. இதை நமக்கு அடையாளம் காட்டுகிற புஸ்தகம் தான் இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை நீங்கள் எழுப்புதலை வாஞ்சிக்கிற எல்லாருமே கண்டிப்பாக வாங்கி வாசிக்கணும். ஏன்னா நீங்கள் எழுப்புதலுக்காக பாரப்படுறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க. அதனால் இந்த எழுப்புதலுக்காக எதிர்த்து வருகிற கிரியைகளை கட்டி ஜெபம் பண்ணுகிற பொறுப்பும் உங்கள் கையில் இருக்குது. ஆகவே இந்த புத்தகத்தை நீங்கள் விலைக்கு வாங்கி கொள்ளலாம். இதே புத்தகம் ஆங்கிலத்திலுமே ரிவைவல் எனிமீஸ் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை எங்களுக்கு தமிழ் பேச தெரியும், உங்கள் செய்தியெல்லாம் நாங்கள் கவனித்து கேட்குறோம், ஆனால் வாசிக்க தெரியாது, எழுத தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. வெளி தேசங்களிலும் பல மாநிலங்களிலும் இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்கள் வாசிப்பதற்காக இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வாசிக்கணும். எழுப்புதலை வாஞ்சிக்கிற ஜெபக்குழுக்களுக்கும் மற்ற எளிய ஊழியர்களுக்கும் நீங்களே உங்கள் செலவில் இந்த புஸ்தகத்தை வாங்கி
அவர்களுக்கும் கொண்டு போய் விநியோகம் பண்ணலாம். அது ஒரு ஊழியந்தானே. அதனால் இப்படிப்பட்டவர்கள் எங்களோட கூட ஒரு கடித தொடர்பில் உங்களுக்கு இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொலைபேசியிலே ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை அனுப்பி வைப்பாங்க. மற்றும் அமேசானிலும் ஃப்ளிப்கார்ட்டிலும் கூட இது விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசதிகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நம்முடைய வெப்சைட் இருக்குது, அதன் மூலமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். விவரங்கள் எல்லாம் இங்கே கீழே ஸ்க்ரீனில் வந்து கொண்டிருக்கிறது. அதை கவனித்து பார்த்து இந்த புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாக அழைக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த புத்தகத்தை வாசிக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் இனி வருகிற காரியங்களை குறித்த விழிப்புணர்வை தந்து உங்களை வழிநடத்துவாராக. ஆமென். அடுத்தது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைய தினம் நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்கள். எபிரேயர் 12, 28, 29. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்க. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளுவோம். இதில் என்னென்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? யார் மெய்யான ஆராதனையை ஆராதிப்பாங்க, அல்லது யார் மெய்யான ஆராதனை ஆராதிக்கணும்னா அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள். மற்றவங்களை பற்றி நம்ம ஒன்றும் நியாயம் தீர்க்க போகிறதில்ல. அவன் அப்படி செய்கிறான், இப்படி செய்கிறான், அப்படி ஆராதிக்கிறான், அதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்கலாம். ஒருவேளை இதில் என்ன தப்பு இருக்குது? எங்கள் மன விருப்பத்தின்படி நாங்கள் செய்கிறோம், நாங்கள் இப்படி குதிக்கிறோம், ஆடுறோம், இந்த ஒரு மேடை நாகரிகம் இல்லாமல் நடந்து கொள்ளுகிறோம், வஸ்திரத்தில் கவனம் இல்லாமல் இருக்கிறோம், இப்படியெல்லாம் நாங்கள் ஆராதிக்கலாம், யார் கேட்க போகிறா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவர்களை பற்றி தீர்ப்பு செய்வது நம்முடைய நோக்கம் அல்ல. யார் சரியான ஆராதனையை ஆராதிக்க கவலைப்படணும் அப்படின்னு சொன்னால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள். நீங்கள் நித்திய ராஜ்யத்தை பெறணும்னு, நித்திய வாழ்க்கையை பெறணும்னு, கர்த்தருடைய ராஜ்யத்தில் இடம் பெறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை, மற்றவங்களுக்கு இல்லை. மற்றவங்க இயேசுங்கிற பேரை வச்சு பாடலாம், ஆடலாம், கொண்டாடலாம், என்ன மாதிரியும் பண்ணலாம், புகை விடலாம். இதெல்லாம் பார்த்தா உலகத்தில் ஒரு நடன அரங்கத்துக்குள்ளே போயிட்டோமோ அப்படின்னு நினைப்பெல்லாம் நிறைய பேருக்கு வருது சில காட்சிகளை பார்க்கும் பொழுது. ஆனால் இப்படிலாம் செய்கிறாங்களே அப்படின்னு நம்ம கேட்கலாம். அவர்களை பற்றி அல்ல கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற விரும்புகிறீர்களா? உங்களுக்கு கர்த்தர் சரியான ஏற்ற ஆராதனையை சொல்லித் தருகிறார். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகியவர்கள் பயத்தோடும் பக்தியோடும். ஆராதனையில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டால் பயமும் பக்தியும். பயத்தோடும் பக்தியோடும் பிரியமான, தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி தேவனுடைய கிருபையை பற்றி கொள்ள கடவோம். பார்த்தீங்களா, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒரு கிருபை தேவைப்படுகிறது. நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்? இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய ஞானம், தாளந்து, பாடல் பாடுவதற்குண்டான குரல் அல்லது மேடை அலங்காரங்கள், இது தேவை நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, தேவனை பிரியப்படுத்தும் ஆராதனை ஆராதிக்கணும்னா அதுக்கு ஒரு கிருபையை நீங்கள் பெறணும். அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, சம்பந்தமில்லாத வார்த்தை மாதிரி தெரியுது. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறாரே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் பட்சிக்கிற நெருப்பாக இருக்கிறார். நெருப்பிடத்தில் எப்படி நம்ம ரொம்ப கவனமாய் நடந்து கொள்வோமோ, கர்த்தரிடத்தில் நம்ம அப்படித்தான் கவனமாக நடந்து கொள்ளணும். நம்ம இஷ்டப்பட்டதெல்லாம் செஞ்சிடக்கூடாது. நம்முடைய மனம் இச்சித்ததை தேவனுடைய காரியத்திலே கொண்டு வந்து கலந்துடக்கூடாது.
அப்போ அவர் சொல்கிறாரு, கர்த்தர் சாதாரணமாக இல்லை, அவர் அன்புள்ளவர், நீதி உள்ளவர், உங்கள் மேலே அக்கறை உள்ளவர், எல்லாம் உண்மைதான். ஆனால் தேவன் பட்சிக்கிற நெருப்பாக இருக்கிறார். கர்த்தர் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அதனால் சொல்கிறாங்க, ஒரு நெருப்பை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப ஜாக்கிரதையாக போப்பா, அந்த இடத்துல தீ இருக்குது, நெருப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அதே போல தான் இங்கே சொல்கிறாங்க, கர்த்தர் அக்னியாக இருக்கிறார், நீ பாட்டுக்கு போய் எதையாவது செஞ்சிடாத. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் அடைய விரும்பினால் இந்த செய்தி உங்களுக்கு. தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் அடைய விரும்பலை, நாங்கள் எங்கள் மன விருப்பத்தின்படி எங்களுக்கு சுகமாக இருக்குது, எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, அதனால் நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த செய்தி இல்லை. தேவனுடைய அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களுக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு தான் இந்த செய்தி. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணுமா? பயத்தோடும் பக்தியோடும் பக்தி வினயத்தோடும் ஒரு நெருப்பு கிட்ட போகும்போது நம்ம எப்படி கவனமாக இருப்போமோ அது மாதிரி மிக கவனத்தோட கர்த்தரை ஆராதிக்கணும். அது மாத்திரல்ல, தேவன் விரும்புகிற, தேவன் பிரியப்படுகிற ஒரு ஆராதனை நீங்கள் ஆராதிக்கணும்னா அதுக்கு ஒரு கிருபை இருக்குது. அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அது ஒருவேளை ஆவியின் அபிஷேகமாக இருக்கலாம், கர்த்தர் தருகிற ஞானமாக இருக்கலாம், பரலோகத்தினுடைய ஒரு மாதிரி ஆராதனையாக இருக்கலாம். ஏதோ ஒன்று அந்த கிருபையிலே நிறைஞ்சு தான் நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். இன்னைக்கு பெருவாரியான ஆராதனைகள் தங்களை சார்ந்தே செய்யப்படுகின்றன. எனக்கு பாடத் தெரியும், எனக்கு இசைக்கருவிகளை வாசிக்க தெரியும், எனக்கு நடனமாட தெரியும், ஆகவே இதை கொண்டு நான் கர்த்தரை ஆராதித்து விட முடியும் என்று நம்புகிறவர்கள் இருக்கிறாங்க. அது நல்லது தான். ஆனால் நீங்கள் அதை நம்பி கர்த்தரை ஆராதிக்கக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய கிருபையை நம்பி அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு ஆராதிக்கணும். கிருபையை பெற்றுக்கொண்டு ஆராதிக்கிறவருடைய ஆராதனை தான் தேவனுக்கு பிரியம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. இப்போ இந்த அர்த்தத்தோடு இந்த வசனத்தை மறுபடியும் வாசித்து பார்ப்போமா? இதில் பாருங்களேன் எவ்வளோ விஷயத்தை எழுதியிருக்கிறாங்கன்னு. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய தேவனை ஆராதிக்க வேண்டியது நம்முடைய கடமைகளில் ஒன்று. கர்த்தரை ஆராதிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுத்ததே ஒரு பெரிய கிருபை தான். ஏன்னா பரலோகத்தில் தான் ஆராதனை இருக்கும், தேவதூதர்கள் தான் கர்த்தரை ஆராதிப்பாங்க. அந்த ஆராதனை செய்கிற ஒரு உரிமையை கர்த்தர் மனிதர்களான நமக்கும் கொடுத்தாரு பாருங்க. அது ஒரு பெரிய கிருபை. இந்த கிருபையை பற்றி கொண்டு எனக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குது. உலகத்தில் பாவ உலகத்தில் இருக்கிற மனிதர்களான எங்களுக்கும் ஒரு தேவதூதர்கள் ஆராதிக்கிற மாதிரி ஆராதிக்கத்தக்கதாக ஒரு உரிமை கிடைச்சிருக்கு. அந்த கிருபையை பற்றி கொண்டு அதை இழந்திராதபடிக்கு பயத்தோடும் பக்தியோடும் தேவனை ஆராதிக்கணும் என்று வேதம் நமக்கு ஆலோசனை தருகிறது. ஆராதனையை பற்றி பொதுவான சில விஷயங்கள் இருக்கிறது. ஆராதனை என்பது தேவனுக்குரியது, அது மனுஷருக்குரியது அல்ல. இப்போ நான் ஒரு பிரசங்கம் பண்ணுறேன், இது யாருக்குரியது? இது மனிதருக்குரியது, கேட்குற உங்களுக்குரியது. ஜெபம் பண்ணுறேன், அது நம்ம எல்லாருக்கும் உரியது. அது எனக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன், உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். இயேசுக்கு யாராவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? பரலோகத்துக்கு யாராவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? தேவ தூதர்களுக்கு யாராவது ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. நம்முடைய ஜெபம் என்பது நமக்காக செய்யப்படுவது. ஒரு பிரசங்கம் என்பது இயேசு உட்கார வச்சுட்டு அவர்கிட்ட பிரசங்கம் பண்ண முடியுமா? ஒரு தேவ தூதனை உட்கார வச்சுட்டு பிரசங்கம் பண்ண முடியுமா? ஒரு பிரசங்கம் என்பது மனிதர்களுக்குரியது. ஆனால் ஆராதனை என்பது தேவனுக்குரியது, மனிதர்களுக்குரியது அல்ல. அப்போ நம்ம அந்த ஆராதனையை தேவனுக்கு கொடுக்கிறோம் என்கிற மன உணர்வோடு நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். ஆனால் இன்னைக்கு நிறைய இடத்துல ஆராதனைகள் மனிதர்களுக்காக மனிதர்களை குறிவைத்து செய்யப்படுகின்றன. அதான் பெரிய சோகம். அதை ஆராதனை நடத்துகிறவங்களும் விளங்கி கொள்ளலை, ஆராதனைக்கு போகிறவங்களும் அதை புரிந்து கொள்ளலை. அது உங்களுக்குரியது அல்ல,
அது தேவனுக்குரியது, அது மனிதர்களுக்குரியது அல்ல. ஒரு ஆராதனை நடத்துகிற ஒரு வாலிப ஊழியக்காரரை நான் ஒரு முறை சந்திக்க நேர்ந்தது. அவர் என்ன செய்வார்னு கேட்டால், மேடையில் நடனமாடுவார், இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் குதிப்பார், அப்புறம் துதிக்கிறேன் ஆராதிப்பேன்னு சொல்லுவார், கலர் கலர் லைட்டு போடுவார். புது விதமான ஆராதனை முறைகளிலே அவர் ரொம்ப ஆர்வம் காட்டினார். நான் அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டேன். பழைய நாட்களில் நாங்கள் ஆராதித்ததுக்கும் இப்போ இந்த மேடையிலே புதிய கலாச்சாரத்தில் நீங்கள் ஆராதிப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது, ஏன் இந்த ஆராதனை அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இப்படி ஆராதித்தால்தான் வாலிபர்கள் நிறையா பேர் வருவாங்க. பழைய மாதிரி அப்படி உட்கார்ந்துட்டு பக்தரே வாரும் ஆசை ஆவலோடுன்னு நீட்டி முளைக்கி பாடிக்கிட்டு இருந்தா உங்கள் மாதிரி வயசான பெரியவங்க வேணால் வருவாங்க ஒழிய வாலிபர்கள் வரமாட்டாங்க. வாலிபர்களுக்கு பாருங்கள், வெளி உலகத்தில் சினிமா மியூசிக் மாறிடுச்சு, பப்பில் இருக்கிற மியூசிக் மாறிடுச்சு, அதில் கடைப்பிடிக்கக்கூடிய பாணி மாறிவிட்டது. நம்ம மாத்திரம் பழசை வச்சுருந்தா எப்படி வருவாங்க சர்ச்சுக்கு அப்படின்னு சொன்னார். இதில் நம்ம நல்லா விளங்கி கொள்ளுகிற காரியம், இவர் ஆராதனை யாருக்காக செய்கிறார் என்ற ஒரு கேள்விக்கு அவர் சொன்ன வார்த்தையில் பதில் இருக்கு. நான் எது ஒன்றையும் கூட்டி குறைச்சி பேசலை, நான் கேட்டதையும் அவர் சொன்னதையும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ ஜனங்கள் வர வேண்டும் என்று பண்ணால் நீங்கள் ஜனங்களுக்காகத்தான் ஆராதனை செய்வீங்க. விசுவாசிகளும் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொன்னாங்க, பிரதர் உங்கள் கூட்டமெல்லாம் நல்லா தான் இருக்குது, வாலிபர்களுக்கான ஒரு முகாமெல்லாம் வைக்கிறீங்க, நல்லா இருக்குது, ஆனால் இந்த ஒர்ஷிப் பகுதி இருக்குது பாருங்கள், அதில் ஒரு நல்ல டான்ஸு, வாலிப பிள்ளைகள் நடனம் கொண்டாட்டம்னு இருந்தால் நல்லா இருக்குமே, அப்போ அந்த ஆராதனை பகுதி இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஆராதனை என்பது எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருக்கணும், எங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்தை தரணும், நாங்கள் பார்க்கும்போது ஒரு திரைப்படம் பார்த்த மாதிரி, ஒரு பப்பில் போன மாதிரி எங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 2 பேருடைய நோக்கமுமே தவறு. காரணம் என்னென்னா, இவர்கள் ஆராதனையை மனிதர்களுக்குரியதாக மாற்ற விரும்புகிறார்கள். நான் ஆராதனை இப்படி பண்ணால் தான் மனிதர்கள் வருவாங்கன்னா, நீங்கள் அவர்களை கணக்கில் வச்சு தான் பாட்டு எழுதுவாங்க, அவர்களை மனசில் வச்சு தான் இசை அமைப்பார்கள், அவர்களை மனசில் வச்சு தான் கவர்வதற்கு என்னென்ன வழிகள் என்று யோசிப்பாங்க. அப்போ நல்ல ஒரு காரியத்தை, அடிப்படை காரியத்தை விளங்கி கொள்ளணும். ஆராதனை என்பது தேவனுக்குரியது. நீங்கள் அதுக்காக நல்ல கொஞ்சம் அலங்காரமாக அழகாக அந்த ஆராதனை இடத்துல ஆராதிக்கலாமான்னு கேட்டால் ஆராதிக்கலாம். ஆனால் அது மனிதர்களை மனதில் வைத்து ஆராதிக்கக்கூடாது. நல்லா இருக்கலாமான்னு சொன்னால் இருக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் போன ஒரு சபையில் ஆராதனையில் இசைக்கருவிகளே பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு ட்ரம் வச்சுருப்பாங்க, அதில் தான் இசைக்கருவிகளை வாசிப்பாங்க, அவர்கள் ஆராதிப்பாங்க, பாடுவாங்க, அபிஷேகத்தில் நிறைவாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க. வேறு எந்த இசைக்கருவிகளும் உள்ளே பயன்படுத்தப்படுவதில்லை. அந்த நாட்களில் இசைக்கருவிகளும் இவ்வளவு மாதிரி அதிகமாக இல்லை. நான் சொல்லுவது 1979, 80 ஆகிய வருடங்களில். அந்த நாட்களில் இப்படிப்பட்ட பெரிய பெரிய இசைக்கருவிகளை கொண்டு வந்து பெந்தகோஸ்தே அனுபவம் உள்ள சபைகளில் பயன்படுத்துவது என்பது இல்லாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஆராதனைகளை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கி அதை கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி ஒரு நவீனமாக ஒரு நல்ல பக்தி வினயத்தோடு நம்ம ஆராதிக்கலாமான்னு கேட்டால் ஆராதிக்கலாம். ஆனால் அந்த ஆராதனை யாருக்காக செய்யப்படுகிறது என்ற கேள்வியில் தான் நம்ம கொஞ்சம் வித்தியாசப்படுகிறோம். யாருக்காக ஆராதனை செய்யப்பட வேண்டும் என்றால், ஆராதனை என்பது தேவனுக்குரியது, அது தேவன் விரும்புகிற மாதிரி செய்யணும். அதை நீங்கள் மாடர்னைஸ் பண்ணால் கூட எல்லையை தாண்டி விடாதபடிக்கு, எல்லையை மிஞ்சி விடாதபடிக்கு கவனமாக செயல்படணும். ஆராதனையில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆராதிக்கிறவர்களுடைய இருதயம் தேவனோட சீர்பொருந்தணும். நாம் அங்கே காட்டுகிற பல காட்சிகள், வர்ணஜாலங்கள், தகுதியற்ற உடைகள் நம்முடைய கவனத்தை கர்த்தரை விட்டு திசை திருப்பிடக்கூடாது. அதனால் ரொம்ப கவனமாக தேவனுக்கு செலுத்தப்படுகிற ஆராதனையில் கவனம் செலுத்தணும். ஆராதனை என்பதே மனிதர்களுக்கானது அல்ல. அவங்கள சந்தோஷப்படுத்தணும், ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்தணும், மனிதர்களை பிரியப்படுத்தணும். நீங்கள் ஆராதித்தாலோ அல்லது இவர்கள் ஆராதிக்கிற ஆராதனை எனக்கு பிரியமாக இருக்கணும்னு சொல்லி ஜனங்கள் அதை நினைத்தாலும் 2 பக்கமுமே அது தவறு.
ஆராதனை தேவனுக்குரியது. ஆனால் அதே நேரத்தில் ஒழுங்கும் கிரமமாக ஆராதிக்க கூடாதான்னு கேட்டால் ஆராதிக்கலாம். தேவ தூதர்களுடைய ஆராதனை எல்லாம் சும்மா எடுத்தேன் கவித்தேனெல்லாம் இருக்காது. அவைகள் எல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு எல்லாம் நேர்த்தியாக செய்யப்படும். தாவீது சங்கீதத்தில் கூட கர்த்தருக்கு நேர்த்தியாக வாசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தப்பு இல்லை. இந்த எல்லைக்குறியை நம்ம விளங்கி கொள்வது தான் ரொம்ப முக்கியமானது. ஆராதனை என்பது தேவனுக்குரியது. கர்த்தர் தம்முடைய மகிமையை வேற யாருக்கு விட்டு கொடுத்து விட மாட்டார். வேதம் சொல்லுது பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 8வது வாக்கியத்தில் என்ன சொல்றாரு? நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். மகிமை எனக்குரியது. இந்த மகிமையை மனிதர்களுக்காகவோ கூடி வருகிற கூட்டத்துக்காகவோ ஒரு விக்கிரகத்துக்காகவோ இந்த மகிமையை நான் கொடுக்க மாட்டேன். அப்போ இது என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி செய்தி என்பது உங்களுக்குரியது, ஜெபம் என்பது நமக்குரியது, ஆராதனை என்பது தேவனுக்குரியது. அதில் அவர் விரும்புகிறத தான் நீங்கள் செய்யணும் ஒழிய உங்கள் விருப்பத்தெல்லாம் அதில் மேலே ஏற்றி திணிச்சிடக்கூடாது. அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நேர்த்தியாக ஆராதிக்கலாம், அழகாக ஆராதிக்கலாம், ஒழுங்குபடுத்தப்பட்டு ஆராதிக்கலாம். ஆனால் அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லை என்னன்னா பயமும் பக்தியும். அதில் பக்தி வெளிப்படணும், தேவனை குறித்த பயம் வெளிப்படணும். அவைதான் தேவனுக்குரிய ஆராதனை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. ஆராதனை என்பது வேத புஸ்தகத்தில் பலி என்றும் தொழுகை என்ற வார்த்தைகளிலும் அடையாளமிடப்பட்டிருக்கின்றன. அப்போ இந்த பலி செலுத்துவது என்பதும் ஆராதனை தான். ஆராதனையில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்தி ஆராதித்தாங்க. தேவனுடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். தேவனுடைய நாமத்தை இப்போ நம்ம ஆராதிக்கிறோம். இந்த 3 வார்த்தைகளையும் உங்களுடைய மனசில் வச்சுக்கிறணும். இதில் தேவன் ஏற்கும் ஆராதனைகள். ஆராதனை நம்ம பார்த்துட்டோம். ஆராதனைன்னு சொன்னோடனே நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு வேணும் நமக்கு. ஓகே, அந்த பாட்டுக்கு ஒரு ராகம் வேணும், அதுவும் ஓகே. அந்த பாடலை பாடணும், கொஞ்சம் நேரம் பாடணும், நல்ல இசைக்கருவிகளை நேர்த்தியாக வாசித்து பாடணும். 2வது கவி 3வது கவி வரும்போது அப்படியே பக்தி மரத்தில் அப்படியே மெய் மறந்து பாடணும். கொயர் பாடுவாங்க, நம்ம பாடணும். இப்போ பார்த்தீங்கன்னா டான்ஸு எல்லாம் இருக்குது, அதோட கூட சேர்ந்து பாடணும். பாடலை கடைசி நேரத்தில் ஆவியில் நிறைஞ்சு வேகமாக பாடணும். இதுதான் ஒரு ஆராதனை என்று நம்ம ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஆராதனை என்பது ஒரு சர்ச்சில் நின்று ஆராதனை பண்ணி 4 பாட்டு பாடுறதோடு மாத்திரம் முடிந்து விடவில்லை. அந்த ஆராதனை தேவன் ஏற்கும் ஆராதனையாக இருக்கணும். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆரோக்கியமான ஆராதனை. ஒரு ஆராதனை ஆரோக்கியமாக தேவனுக்கு விருப்பமான ஒரு ஆராதனையாக இருக்கணும்னா அந்த ஆராதனை எப்படி இருக்கணும்? ஆராதனை எப்படி இருக்கணும் என்பதை விட ஆராதிக்கிறவன் எப்படி இருக்கணுங்கிறதும் முக்கியம். நீங்கள் 2யுமே கவனிக்கணும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆராதனை எல்லாம் சொதப்பலாக தான் இருக்கும். ஆனால் ஆராதிக்கிறவர்கள் பரிசுத்தம் உள்ளவங்களா, பயபக்தி உள்ளவங்களா இருப்பாங்க. சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆராதனை ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும், அப்படி அந்த அதிரும், அரங்கம் அதிரும். ஆனால் ஆராதிக்கிறவன் சரியில்லாமல் இருப்பான், ஆராதிக்கிறவன் பாவத்தில் இருப்பான். அப்போ தேவன் ஏற்கும் ஆராதனை என்பதில் ஆராதனை எவ்வளோ முக்கியமோ ஆராதிக்கிறவனும் அவ்வளோ முக்கியம். உங்கள் ஆராதனைகள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அல்லது நான் செய்ய வேண்டிய காரியம் அது என்ன என்று வேதம் சொல்லுது. முதல் காரியம், ஆராதிக்கிறவர்கள் தங்களுடைய சரீரத்தை பரிசுத்தத்துக்கும் தேவனுக்கும் ஒப்பு கொடுத்துருக்கணும். பலி எப்படி செலுத்துகிறாங்க, அது மாதிரி அவனுடைய சரீரத்தை அவன் ஒப்பு கொடுத்துருக்கணும். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாகவும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அடுத்து சொல்றாரு,
இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ புத்தியுள்ள ஆராதனைன்னா புத்தி இல்லாத ஆராதனைன்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம். புத்தி இல்லாத ஆராதனை என்ன தெரியுமா? இவன் சரீரம் பாவத்தில் இருக்கும், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாமல் இருக்கும், பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இவர்கள் ஆராதித்து கொண்டிருப்பாங்க. அது புத்தி இல்லாத ஆராதனை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆராதனையை பரலோகம் ஏற்காது, அது தள்ளி விட்டுரும். இது தெரியாமலே இவர் உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு இருப்பார், பாடிக்கிட்டு இருப்பார். அப்போ சொல்கிறாங்க, புத்தியுள்ள ஆராதனைன்னு சொன்னால் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்வதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அப்போ ஆராதிக்கிறவன் எப்படி இருக்கணும்? அந்த புத்தியுள்ள ஆராதனைன்னா என்னன்னா, உங்கள் சரீரங்களை, உங்கள் மாம்சத்தை பரிசுத்தத்துக்கும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இதை செஞ்சுட்டு தான் நீங்கள் அப்புறம் தேவனை ஆராதிக்கணும். சரீரத்தை ஒப்புவிப்பது கர்த்தர் விரும்பக்கூடிய பலியாக இருக்கிறது. கிறிஸ்து கூட பாருங்களேன், இந்த ஆராதனையைத்தான் சிலுவையிலே செய்து முடித்தார். 1 யோவானுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். இயேசு தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்தார், சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். கர்த்தரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளையும் அதே போல தங்களுடைய சரீரத்தை கர்த்தருக்கு பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 10வது வாக்கியம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பார்த்தீங்களா, இயேசு தன் சரீரத்தை பலியாக்கி இருக்கிறார் சிலுவையில். அதே போல நம்முடைய சரீரத்தை நாம கர்த்தருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 24வது வாக்கியம் சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும், பார்த்தீங்களா, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். அப்ப இயேசு எப்படி சிலுவையிலே தன் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளும் தங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக சிலுவையிலே அறையப்பட ஒப்பு கொடுக்கணும். இந்த புத்தியுள்ள ஆராதனை செஞ்சவன் தான் ஒரு ஆரோக்கியமான ஆராதனையை செய்ய முடியும். சரீரம் பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்க எந்த ஒரு மனுஷனாலும் தன் பாடல்களினாலோ அல்லது வாத்திய கருவிகளினாலோ ஆராதித்து தேவனை பிரியப்படுத்திவிட முடியாது. சரீரம் பாவத்தில் இருக்கும், சரீரத்தில் பாவ இச்சைகள் இருக்கும். அதெல்லாம் அவர் சிலுவையிலே அறையப்பட ஒப்பு கொடுக்காமல் வெறும் பாட்டை மாத்திரம் வச்சுக்கிட்டு, மியூசிக்கை மாத்திரம் வச்சுக்கிட்டு, ஒரு நடனம் ஆடக்கூடிய அந்த திறமையை மாத்திரம் வச்சுக்கிட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை நீங்கள் செய்துவிட முடியாது. உங்கள் ஆராதனை ஆரோக்கியமாக இருக்கணும்னா முதல்ல உங்கள் சரீரம் தேவனிடத்திலே பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கணும். சரீரம் பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிராத பட்சத்தில் வெளியரங்கமாய் செய்யப்படும் ஆராதனைக்குள்ள பாவம் ஒளிந்திருக்கும். அதான் முக்கியம். வெளியரங்கமாக ஆராதனை செய்வாங்க, சரீரம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காது. ஏன் கர்த்தர் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்வதில்லைன்னா, அந்த ஆராதனைக்குள்ள பாவம் ஒளிஞ்சிருக்கும். அது ரொம்ப ஆபத்தானது. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க விரும்பிட்டா உங்கள் சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்துருக்கணும், பாவம் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா அந்த ஆராதனைக்குள்ள பாவம் ஒளிந்திருக்கும். அந்த பாவம் ஆபத்தானதாக மாறிவிடும். யோசுவாவின் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. யோசுவா 7வது அதிகாரம் 16 - 18 வரைக்கும் உண்டான வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும். யோசுவாவின் புஸ்தகத்தில் அதற்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எரிகோ என்ற ஒரு பட்டணத்துக்கு போயிருப்பாங்க. எரிகோ பலத்த அரண்களால் சூழப்பட்ட ஒரு பலமான பட்டணம். அந்த நாட்களில் எரிகோனுடைய புகழ் எல்லா தேசத்தார் நடுவிலும் அது பரவி இருந்தது.
அவ்வளோ பெரிய இடம், நல்ல இராணுவம் வச்சிருக்கிறான் அந்த ராஜா. அரண்களே பயங்கரமான அரண்கள், யாரும் அந்த ஊருக்குள்ளே நுழைய முடியாது. அதை கர்த்தருடைய ஆலோசனை பெற்று ஜெயித்து விட்டார்கள். யோசுவாவுடைய தலைமையிலே நடத்தி கொண்டு வரப்பட்ட இஸ்ரவேலர்கள் அந்த பட்டணத்தை சுற்றி வந்தே அந்த சுவர் இடிந்து விழ அவர்கள் அந்த பட்டணத்தை பிடிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ பெரிய பட்டணம், யாரும் பிடிக்க முடியாதுன்னு கோட்டை கொத்தளங்களை கட்டி பாதுகாப்பாக இருந்த ஒரு பட்டணம், இன்றைக்கி நம்ம அதை ஜெயிச்சு நம்ம நடந்து போவதற்கு பாதை உண்டாக்கிட்டோம் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா அது ஒரு பிரபலமான ஒரு பட்டணம், பிரபலமான ஒரு தேசம்னே வச்சுக்கோங்களேன். அவ்வளோ பெருசாக ஜெயிச்சுட்டு கடந்து வர்றாங்க. அடுத்து அவர்கள் எதிர்பார்ப்பது ஆயி என்ற ஒரு சின்ன கிராமம். அது ஒரு பெரிய பட்டணம் இல்லை, சின்ன பட்டணம். இப்போ இருக்கிற நடைமுறைப்படி சொல்லணும்னா ஒரு பெரிய அளவு கிராமம் தான் சொல்லலாம். அதுக்குள்ளே போகணும். அவன் என்ன செஞ்சிட்டான், அவர்களும் இதே மாதிரி எங்கள் ஊர் வழியாக போகக்கூடாது அப்படின்னு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு உத்தரவை போட்டுட்டாங்க, தடை. அப்போ எரிகோவை எப்படி நம்ம மேற்கொண்டோமோ அது மாதிரி இந்த ஊரையும் மேற்கொள்ளணும். எல்லாருக்கும் என்ன, யோசுவாவுக்கு என்னன்னு கேட்டால் எவ்வளோ பெரிய ஊரையே நம்ம ஜெயிச்சிட்டோம், இந்த ஒரு சின்ன ஊர் தானே ஆயி என்கிற பட்டணம், இதுக்கு நம்ம எல்லாரும் போகணுமா அப்படின்னு உள்ளே போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறார். பார்த்துட்டு வந்தவங்க சொல்கிறாங்க, எரிகோ மாதிரி இதெல்லாம் பெரிய ஊர் கிடையாதுங்க, ஒரு சின்ன கிராமம் தான், ஒரு பெரிய சைஸ் கிராமம், அவ்வளோதான். இதில் பெருசாக வீரர்களோ யுத்தம் பண்ணுறளோ அப்படியெல்லாம் ஆட்கள் இருக்க மாதிரி தெரியல. அதனால் நம்ம எல்லாரும் போக வேண்டியதில்லை, கொஞ்சம் பேர் போனால் சுலபமாக இந்த பட்டணத்தை பிடித்து விடலாம் என்று சொல்கிறாங்க. அதை நம்பி யோசுவா என்ன செய்தார், ஒரு படையை அனுப்பினார், அந்த கிராமத்தை ஜெயிச்சுட்டு வந்துடுங்கன்னு. இவர்கள் ஆயி என்கிற பட்டணத்துக்குள்ளே போனாங்க. அது போன பொழுது இவர்கள் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடைபெற்றது. அந்த பட்டணத்தில் இருந்தவங்க எதிர்த்து இவர்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சைடில் நிறைய பேர் மரணம், புறமுதுகு காட்டி ஓடி வர்றாங்க. அவன் விட மாட்டேங்கிறான், விரட்டுறான். நேராக யோசுவாட்ட சொன்னால் யோசுவா இடிஞ்சு போயிட்டார். எவ்வளோ பெரிய பெரிய யுத்தங்களை பார்த்துட்டோம், எரிகோ பட்டணத்தை கூட பார்த்துட்டோமே நம்ம, இப்போ தான் அந்த சுவடு கூட முடியலை, அதற்குள்ளே இந்த ஆயிங்கிற ஒரு சின்ன பட்டணத்தை நம்மளால் ஜெயிக்க முடியாமல் போச்சே என்று இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டார். கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்த போது கர்த்தர் சொன்னார், உங்களை பிடிச்சிருந்த உங்கள்கிட்ட இருந்த அந்த பலம் உங்களை விலகும்படிக்கு உங்கள் நடுவில் பாவம் இருக்குது, அந்த பாவத்தை உங்கள் நடுவில் வச்சிருக்கிறதுனால தான் உங்களால் ஜெயிக்க முடியல என்று கர்த்தர் சொன்னார். யார்கிட்ட பாவம் இருக்குது அப்படின்னு இவங்க உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுறாங்க. அப்போ யோசுவா ஒரு காரியம் சொல்கிறாரு, இஸ்ரவேலில் 12 கோத்திரம் இருக்குது, இந்த 12 கோத்திரத்தையும் தனித்தனியாக வர சொல்லி சீட்டு போட்டு பார்ப்போம், கர்த்தர் எந்த கோத்திரத்தை காட்டுகிறாரோ அந்த கோத்திரத்துக்குள்ளே தான் பாவம் இருக்குது, அந்த கோத்திரத்தில் இருக்கிற குடும்பங்கள் பேரெல்லாம் சீட்டு போட்டு பார்ப்போம், அதில் எந்த குடும்பத்தின் பேரில் வருதோ அதுக்குள்ளே தான் பாவம் இருக்குது என்று கண்டுபிடிப்போம் அப்படின்னு ஒரு காரியத்தை அங்கே முன்மொழிகிறார். இது கர்த்தர் சொன்ன ஆலோசனை தான். அதன்படி ஒவ்வொரு இனத்தாரையும், அதில் 12 கோத்திரம் இருக்குல்ல, ஒவ்வொரு கோத்திரத்தையும் தனித்தனியாக வர சொல்கிறாங்க அந்த கூட்டத்துக்கு முன்னால். அந்த சம்பவம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவா 7வது அதிகாரம் 16, 17, 18. யோசுவா அதிகாலமே எழுந்திருத்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வரப்பண்ணினான். அப்பொழுது எல்லார் பேர்லையும் சீட்டு போட்டு பார்த்தபோது யூதாவின் பேர்லே சீட்டு விழுந்தது. பாருங்க, யூதா கோத்திரத்து மேலே சீட்டு விழுந்தது. அவன் யூதாவின் வம்சங்களை வரப்பண்ணின போது சேராகீரின் வம்சம் குறிக்கப்பட்டது. சேராகீரின் வம்சத்தை பேர் பேராய் வரப்பண்ணின போது சப்தி என்பவன் குறிக்கப்பட்டான். அவன் வீட்டாரை அவன் பேர் பேராய் வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மி என்பவனுடைய மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்போ அவங்க பார்க்குறாங்க, இவங்களுடைய ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு, இவங்க பலமெல்லாம் தடுமாறி போனதற்கு ஒரு பாவம் உள்ளே நுழைந்து விட்டது. எங்கே நுழைஞ்சது தெரியுமா? யூதாவுக்குள்ளே நுழைஞ்சிருந்தது. ஏன் நான் யூதான்னு அழுத்தி சொல்கிறேன் தெரியுமா? யூதா என்றால் ஆராதனை, துதி என்பது அதனுடைய பொருள். யூதா அப்படின்னா அதுக்கு பேர் துதி,
அல்லது ஆராதனை என்பதுக்கு பேர் தான் யூதா. யூதாக்கு அர்த்தம் அதுதான். எப்படி சொல்றீங்கன்னு கேட்பீங்க. பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 29வது அதிகாரம் 35வது வசனத்தில் யூதாவை பெற்றெடுத்த அவனுடைய தாய் லேயாளுக்கு பிறந்தவர் தான் யூதா. அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, 35வது வசனம் ஆதியாகமம் 29. மறுபடியும் அவள், அதாவது லேயாள், கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்போது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். இஸ்ரவேலர்கள் எப்போவுமே என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொருவனுக்கும் ஒரு பேர் கொடுக்கும்போது காரணத்தோடு தான் ஒரு பேர் வைப்பாங்க. இவன் பிறந்தது எனக்கு துக்கமா இருக்குது, அதனால இந்த பேரு. இவர் சொல்றாரு, எனக்கு சந்தோஷமா இருக்குது, இவன் பிறந்ததுனால நான் தேவனை துதிப்பேன். அந்த அம்மாளுக்கு ஏதோ ஆவில பட்டிருக்கு. ஏன்னா இந்த யூதா கோத்திரத்தில் தான் இயேசு வர போறார். அப்ப யூதாவை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி, தேவனை நான் இது முதற்கொண்டு துதிப்பேன் என்று சொல்லி, துதி என்ற அர்த்தம் வரத்தக்கதாக யூதா என்று பெயர் கொடுத்தாங்க. பார்த்தீங்களா? அப்ப துதி என்பது யூதா. அப்ப ஆராதனைக்குள்ள பாவம் நுழைந்து விட்டால் அது ஒட்டுமொத்த தேவ ஜனத்தையுமே தீட்டுப்படுத்தி விடும், அவர்களை பலவீனமாக்கி விடும். சாத்தானுக்கு இது தெரியும். அதனால தான் என்ன செய்யறான்னா, அவன் விசேஷமா ஆராதனைகளை குறிவைத்து அதற்குள்ளே பாவத்தை கொண்டு வந்து நுழைய பண்றான். பாருங்க, 12 கோத்திரத்துல ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கிறது. தேவ ஜனங்களுக்கு நடுவில் இருந்த துதிகளுக்குள்ளே கலப்பு உண்டானது, துதிகளுக்குள்ளே பாவம் வந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கண் பார்க்க துதிகளுக்கு நடுவிலும் ஆராதனைகளுக்கு நடுவிலும் தான் நிறைய பாவம் உள்ளே நுழைகிறத பார்க்குறோம். கடைசி காலத்தில் ஆராதனை முறைகளே வித்தியாசமாக மாறிடுச்சு. ஆராதனையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை மிஞ்சுகிற மாதிரி ஆராதனை இருக்குது. அதை பார்த்தா நம்ம ஆலயத்துக்கு தான் வந்துட்டோமா, அல்லது நடன அரங்கத்துக்குள்ளே வந்துட்டோமா, ஒரு பப்பில் உட்கார்ந்துருக்கிறோமா என்று நமக்கு விளங்கவில்லை. வினோதமான சத்தங்கள், கூக்குரலின் சத்தங்கள். பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஊளையிடுற மாதிரி ஊன்னு கத்துவார், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த சத்தம் போட்டு கத்தி ஊளையிட்டு ஆராதிக்கிற முறைகள் என்பது புறஜாதிகளுடைய விக்கிரக ஆராதனை முறைகள். நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, கானான் விக்கிரகங்களை ஆராதித்தவங்க தங்கள் சரீரத்தை கீறி கொண்டு ஊன்னு கத்துவாங்க, ஊளையிடுவாங்க. அவர்களுடைய அலறல் சத்தம் ஊளையின் சத்தம் என்றே வேதம் சொல்லுது. இதெல்லாம் கொண்டு வந்து ஆராதனைக்குள்ளே போட்டாச்சு. அப்ப சாத்தானுக்கு தெரியும், கர்த்தருடைய ஜனத்தை பலம் இழக்க பண்ணணும்னா அதுல பிரதானமா ஆராதனைக்குள்ளே கொண்டு வந்து கலப்ப வச்சிடணும். பாருங்களேன், துதிக்கு நடுவிலே ஒரு கலப்பு, ஒரு பாவம் உள்ளே நுழைந்த போது மீதி 11 கோத்திரம் கூட பாதிக்கப்பட்டு அதில் நிறைய பேர் மரித்து ஜெயிக்க முடியாம பலமிழந்து உட்கார்ந்துருக்கிற பார்க்குறோம். அதனால துதி ஆராதனை என்பது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும். அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பலட்சயப்படுத்துவதற்கு சாத்தான் துதிக்கு நடுவிலே பாவத்தை நுழைய பண்ணினான். அதே தந்திரம்தான் இத்தனை வருடங்களுக்கு பிறகு இந்த கடைசி காலத்திலும் தீவிரமாய் சாத்தானால் செய்யப்படுகிறது. ஒரு நீங்கள் கேட்கலாம், உபதேசத்துக்கு நடுவில் பாவம் வரலையா, சபைக்கு நடுவில் பாவம் வரலையா? எல்லாம் வரும். ஆனால் பிரதானமாய் தேவனை துதிக்கிற துதியிலே பாவம் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே வர முடியாது. வேதத்தில் நீங்கள் நல்லா படித்து பாருங்க, அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்கு நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். அப்போ நம்ம துதிக்கிறோம் சொல்லி தேவ பிரசன்னத்தை உலகத்துக்குள்ள வர முடியாம நம்ம அதை நிறுத்தி விடுகிறோம். அதை ஒரு அருவருப்பான ஆராதனை, அந்த ஆராதனை செய்யும்போது கர்த்தர் வர முடியாத அந்த இடத்துல ஒரு சர்ச்சில் நீங்கள் அருவருப்பான ஆராதனை செஞ்சுட்டு அல்லது தேவன் விரும்பாத ஒரு ஆராதனை செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கு பிறகு என்ன செய்தாலும் அங்கே கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியாது. இல்லை நாங்கள் உற்சாகமாக தானே இருக்கேன்னு சொன்னால் அது கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை, அது உங்கள் மாம்சத்திலே வந்த உற்சாகம். ஏனென்றால் இந்த பாவத்தை தான் இப்போ பிரதானமாய் கொண்டு வந்துட்டா தேவ ஜனத்தை திகைக்க பண்ணிவிடலாம் என்பது
சாத்தானுடைய தந்திரங்கள்ல ஒன்று. சரீரத்தை ஒப்பு கொடுக்காமல் ஆராதிப்பது ஆராதனைகளுக்குள்ளே பாவத்தை வைத்திருப்பதற்கு சமம். சரீரத்தை ஒப்பு கொடுக்கல, உள்ள பாவம் ஓடிக்கிட்டு இருக்குது, பாவ சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அது நம்முடைய அசைவுகளிலே வெளிப்படுகிறது, நம்முடைய நடனத்திலே வெளிப்படுகிறது, நம்ம அணிந்திருக்கிற உடையிலே வெளிப்படுகிறது. பாவத்திலிருந்து இன்னும் விடுதலை ஆகலை. ஆனால் இவர்கள் ஆராதனை என்று எதை வைத்து ஆராதிக்கிறாங்கன்னா, நல்ல குரல் வளம், தாளந்து, இசைக்கருவிகளை வாசிக்கிறது, நல்ல மேடை அலங்காரம், அது போதும் நினைக்கிறாங்க. வேதம் சொல்லுது அது உங்களுக்கு போதும், கேட்கிற ஜனங்களுக்கு போதும், ஆனால் அது தேவனுக்கு ஏற்றதல்ல என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. துதிகளுக்கு நடுவிலே அல்லது ஆராதனைகளுக்கு நடுவில் பாவம் மறைந்திருந்தால் அது ஆபத்தான காரியம். யோசுவா அதனால தான் தோற்று போனார். இஸ்ரவேல் ஜனங்களும் தோற்று போனாங்க. அந்த யூதாவின் நடுவில் இருந்த பாவம் நீக்கப்பட்ட போதுதான் அவர்கள் மறுபடியும் அந்த பட்டணத்தை பிடிக்க முடிந்தது. உங்கள் சபை தோற்று போகிற ஒரு சபையாக இருக்கலாம், உங்கள் சபையில் ஜனங்கள் இருக்க மாதிரி தெரியலாம். எத்தனை பேர் பரலோகத்துக்கு வருவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய கூட்டம் இருக்கலாம், ஆனால் அது தேவனால் கொண்டு வரப்பட்ட கூட்டமான்னு பாருங்க, அது இல்லை. தோற்றுப்போன சபை, தோற்றுப்போன வாழ்க்கை என்றால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது யூதாவுக்கு நடுவில் இருக்கிற அந்த பாவத்தை நீக்கி போடுங்கள். அப்போ தான் நீங்கள் ஆரோக்கியமான ஒரு ஆராதனை செய்ய முடியும். ஆரோக்கியமான ஆராதனை தான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை. இரண்டாவது ஆராதனை பார்க்குறோம், கீழ்ப்படிதலின் ஆராதனை. ஆராதிக்கிறவன் முதல்ல கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். கர்த்தருக்கும் அவருடைய சட்டத்திட்டங்களுக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் வார்த்தைக்கும் தேவனுடைய சித்தத்திற்கும் தேவனுடைய ஆவிக்கும் கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். எவன் கீழ்ப்படிய மாட்டான். சில ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும். உட்கார்ந்துருக்கிற ஸ்டைலை பார்த்தாலே நமக்கு தெரியுமே. அந்த மேடையிலே அவர்கள் கையில் இசைக்கருவிகளை வச்சிருக்கிறதும் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த பக்தி என்பது கொஞ்சம் கூட இருக்காது. ஒரு மேடை நாகரிகத்துக்கு கூட கீழ்ப்படிய தெரியாதவன் எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிவான்? அப்போ இதில் வேதம் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் தேவனை ஆராதிப்பது ஏற்றதல்ல. கர்த்தர் சொல்றார், நீ இப்போ ஆராதிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை, முதல்ல கீழ்ப்படிங்க. பாருங்க, வேதம் சொல்லுது 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தில் 21 படிக்கலாம். நீங்கள் நம்ம அடிக்கடி வாசித்த ஒரு வசன பகுதி தான். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடான ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். ஆண்டவர் சொன்னார், கில்காலில் நீங்கள் போகும்போது அங்கே மனுஷனோ ஆடு மாடு எதையும் உயிரோட வைக்காதீங்க, எல்லாம் சாபம். உலகத்துக்கு சாபத்தை கொண்டாந்தவங்க, விக்கிரகத்தை கொண்டு வந்தவங்க, பாவத்தை கொண்டு வந்தவங்க, யாரையும் நீங்கள் விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் சவுலோடு கூட போனவங்க சாமுவேல் மூலம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை மதிக்காம கொஞ்சம் பேரை கொன்றாங்க. நல்ல ஆடு மாடுகள், நல்ல கொழுத்த மாடுகளை பிடிச்சிட்டு வந்துட்டான். இதெல்லாம் போய் வெட்டுவாங்களா? யாராவது சும்மா வெட்டி வீதியில் போடுவாங்களா? வீட்டில் கொண்டு போனால் வளர்க்கலாம் அல்லது சமைத்தாவது சாப்பிடலாம், ஏதோ நினச்சி தள்ளிட்டு வந்துட்டான். இப்போ அவர் வந்துட்டார். உள்ள வந்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? ராஜாவுக்கு. சவுல் உடனே சொல்கிறார், நாங்கள் போன இடத்துல கில்காலில் எல்லாம் ஜெயிச்சிட்டோம், எல்லாம் கர்த்தர் சொன்ன மாதிரி நிறைவேற்றிட்டோன்னு. அப்போ சாமுவேல் சொன்னார், கர்த்தர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றிட்டீன்னா என் காதில் கேட்குற ஆடு மாடுகளின் சத்தம் என்னன்னு கேட்டார். ஏப்பா, யுத்தத்துக்கு ஆடு மாடுகளையா கொண்டு போன நீ? ஆடு மாடு சத்தம் கேட்குதே உன்னுடைய இராணுவத்துக்குள்ள. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை, அது எப்படின்னு கேட்டால், ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு. பாருங்க, அப்போ என்னமோ இவருக்கு தேவன் இல்லையா? சிலர் பேசுகிற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அவனுடைய மாய தந்திரங்கள் வெளிப்படும். ஆக்சுவலாக உங்கள் கடவுளுக்கு தான் கொண்டு வந்தேன் அப்படின்னா இவர் அவரை சப்போர்ட் பண்ணுவாராம். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடான ஆடு மாடுகளில் பிரதானமானவைகளை அங்கே ஜெயிச்சுட்டு வரும்போது இந்த கில்காலில் கொண்டு வந்து பலி கொடுக்கணும். அந்த பலி கொடுக்கறதுக்கு
உங்கள் கடவுளுக்கு பலி கொடுக்கத்தான் நல்ல நல்ல ஆடு மாடு இருக்குதே, இதை ஏன் வேஸ்ட்டாக வெட்டி போடணும்? சாபத்தீடானது தான், ஆனால் நல்ல கொழுன்னு இருக்குதே, அதை கொண்டு வருவோம்னு சொல்லி பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றார். அப்போ அவர் சொன்னார், உன் பார்வைக்கு அது நல்லா தான் இருந்தது, அது நல்ல ஆடு மாடுகளாகத்தான் உசிதமானதான் இருந்தது, ஆனால் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதல் தான் முக்கியம். நீங்கள் பலி ஒரு ஆராதனையில் நீங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க, நல்லா தான் இருக்குது, எல்லாம் சேர்ந்து பாடுறாங்க, நல்லா தான் இருக்குது, ஒரே டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா தான் இருக்குது, புகை விடுறாங்க, நல்லா தான் இருக்குது, உடையெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு ஆடுறாங்க, நல்லா தான் இருக்குது, ஆனால் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் முக்கியம். சொல்றது பாருங்க, சாபத்தீடான காரியத்தை கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்துகிறாய். சாபத்தீடுன்னு கர்த்தர் விலக்கின ஒரு காரியத்தை கொண்டு வந்து செலுத்திட்டு, நானா சாப்பிட்டேன், நானா எடுத்துக்கிட்டேன், உங்க கடவுளுக்கு தானங்க கொடுத்தேன்னு சொல்லி வியாக்கியானம் பேசுகிறாய். அப்ப நீ பலி செலுத்தணும், ஆராதனை செலுத்தணும்னு யோசிச்ச ஒழிய கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலையே. அவர் சொல்றார் பாருங்க, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் அல்லவா என்றார். பார்த்தீங்களா, பலியை விட, நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனையை விட முதல்ல கீழ்ப்படிதல் முக்கியம். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியணும், தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துக்கு கீழ்ப்படியணும், பக்திக்கு கீழ்ப்படியணும். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம பார்வைக்கு அது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு கர்த்தர் விரும்பாத ஒரு காரியத்தை, சாபத்தீடானதை கொண்டு வந்து உள்ளே பொருத்திட்டான். அந்நியருடைய காரியத்திலேருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, நிறைய இடங்கள்ல சபை ஆராதனையில நின்று திரைப்பட பாடல்கள் பாடுறாங்க. வேதம் சொல்லுது, அந்நிய அக்னிய தேவாலயத்துக்குள்ளே கொண்டு வராத, கேட்டாதற்கு மணிக்கணக்காக வியாக்கியானம் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அந்த பாட்டுக்கு என்ன, நல்லா தானே இருக்குது, அர்த்தம் என்ன, நல்லா தானே இருக்குது, நல்லா தான் இருக்குது. வேதம் சொல்லுது, இங்கே பாருங்களேன், இந்த ஆடு நல்லா தான் இருக்குது, மாடு நல்லா தான் இருக்குது, ஆனால் கர்த்தர் அதில் சாபம் இருக்கிறது என்றல்லவா சொல்லுகிறார். அது இருக்கிற இடத்துல இருந்தால் அது நல்லா இருக்குது, ஆனால் அதை தேவனுடைய காரியத்தில் கொண்டு வந்து உள்ளே புகுத்துகிறீர்கள் பாருங்க, அதுதான் தவறு. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறது சரிதான், ஆனால் அதை விட கீழ்ப்படிதல் தான் முக்கியம். இதெல்லாம் கொண்டு வரணும் உன்னை யார் கேட்டது? இப்படி ஆராதிக்கணும்னு உன்னை யார் கேட்டது? பரலோகம் என்ன ஆராதனைக்கு செத்து போயா இருக்குது? அங்கே ஆராதிப்பதற்கு ஆள் இல்லாமல் நீங்க ஆராதிக்கணும்னு கேட்கிறார் கர்த்தர். நல்லா யோசிச்சு பாருங்க, அங்க ஆராதிக்க ஆளே இல்லையா? பரலோகத்தில் ஆராதிக்க ஆள் இல்லையா? 1000 தேவ தூதர்கள் கோடிக்கணக்கில் நின்று, கேருபீன்கள் ஒரு பக்கம், சேராபீன்கள் ஒரு பக்கம் நின்று இரவு பகல் வாய் ஓயாமல் கர்த்தரை துதிக்கிறாங்க. நீங்க மிஞ்சி போனால் ஒரு கான்சர்ட்ல எவ்வளோ நேரம் நீங்க வந்து துதிச்சிருவீங்க? ஒரு 3 மணி நேரம் துதிச்சிருவீங்களா? ஒரு 4 மணி நேரம் ஆடிடுவீங்களா? ஆனால் 24 மணி நேரம் தேவனை துதித்து கொண்டிருக்கிறாங்க. பரலோகத்தில் துதிகளுக்கு பஞ்சம் இல்லை, ஆராதனைக்கு பஞ்சம் இல்லை. அந்த அவர்கள் ஆராதிக்கிற உரிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை. என்னமோ நீங்க ஜெபம் பண்ணி நீங்க ஆராதனை பண்ணி தான் பரலோகத்திலே மகிமையை கொண்டு வர போகிறேன் மாதிரி நம்ம நினைக்கிறோம். தவறு. அவர்கள் ஆராதிக்கிற ஆராதனையின் நீயும் ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லி உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த உரிமையை, அந்த கிருபையை நீங்கள் பயபக்தியோட வைத்து கொள்ள வேண்டும். அப்போ உங்க மனசுக்கு தோணெல்லாம் கொண்டாந்து உள்ள சேர்த்துடக்கூடாது. அது கர்த்தருக்கு விருப்பமானது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது. ஆண்டவர் கொடுக்கறனா எவ்வளோ பார்த்து 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 செய்யணும். இவர் பாருங்க, ஆடு மாடு நல்லா இருக்குன்னா இவர் கண்ணுக்கு நல்லா இருக்கு, தேவனுடைய கண்ணுக்கு அது சாபம். ஆனா ராஜாவுடைய கண்ணுக்கு, சவுலுடைய கண்ணுக்கு அது உசிதம், தேவனுடைய கண்ணுக்கு சாபம். உங்க கண்ணுக்கு அது இனிமை, உங்க காதுக்கு அது இனிமை, தேவனுடைய கண்ணுக்கு. அப்போ வேதம் சொல்லுது, பலி கொடுக்கறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், பலியை விட கீழ்ப்படிதல் முக்கியம். ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை விட செவி கொடுத்தல் உத்தமம் என்கிறார். அப்ப தீட்டானவைகளை கொண்டு தேவனை ஆராதிப்பது பாவம் மாத்திரமல்ல, அது ஆபத்தானதும் கூட, ரொம்ப ஆபத்தானது. அதனால என்ன நடந்தது பாருங்களேன்.
23வது வசனம் சொல்லுது, இரண்டகம் பண்ணுவது பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சமமாயிருக்கிறது, சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தைகளை புறக்கணித்தபடியினால் அவர் உம்மை ராஜாவாயிராதபடி புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்ப தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை பலி என்கிற பெயர்ல, ஆராதனை என்கிற பெயர்ல உனக்கு விருப்பமா, பெருசா, முக்கியமா, உசிதமா தோன்றினதை கொண்டு வந்து நீங்கள் தேவனுடைய ஆராதனையில் தள்ளினா அதை கொண்டு வந்து கர்த்தர் ஏற்றுக்கொள்வார் என்று நினைத்தால் அது அவ்வளவுதான். அவர்களை கர்த்தர் புறம்பே தள்ளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. இதே மாதிரி ஒரு சம்பவம் பாருங்களேன். காயின் ஆபேல். காயின் தன் பார்வைக்கு உசிதமானதை கொண்டு வந்து தான் படைத்தான். காயின் சும்மா வந்து கழட்டி போட்டதில்லை, அவனுடைய பார்வைக்கு அது நல்லா இருந்துச்சு, நல்லது அப்படின்னு அவரா நினைச்சுக்கிட்டாரு. ஆபேல் அப்படி இல்லை, அவன் ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலே சிந்தித்தான். அப்ப கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார், காயினுடைய காணிக்கையை தள்ளிவிட்டார். தள்ளிவிட்டது மாத்திரமல்ல, அவனுக்குள்ளே கோபம் வந்து கொலை செய்து கடைசியில் பாருங்க, ஜனத்தின் நடுவிலிருந்து, குடும்பத்தின் நடுவிலிருந்து புறக்கணிக்கப்பட்டவனைப் போல தள்ளப்பட்டான். வாந்திர வெளிகளிலே வனாந்திரத்தில் போய் சுத்துற மாதிரி ஆளாயிட்டார். கடைசியில் வேதம் இங்கே சொல்லுது, நீ தேவனுக்கு விரும்பாத காரியத்தை கொண்டு வந்து ஆராதனையில் கொண்டு வந்து கலந்த, இது நிமித்தம் கர்த்தருடைய வார்த்தையை நீ புறக்கணித்ததுனால கர்த்தர் இதை வந்து விரும்பலன்னு சொல்லியும் அதை எடுத்துக்கொண்டு வந்ததே தப்பு. அதை ஆராதனையில் கொண்டு வந்து வச்சது அதை விட பெரிய தப்பு. அதனாலே கர்த்தர் உன்னை புறக்கணிப்பார் என்றார். கர்த்தருடைய புறக்கணிப்புன்னா எப்படின்னு பாருங்களேன். கர்த்தர் அவ்வளோதான், வெளியே போன்னு தள்ளி விட்டுருவார். அது பேர் புறக்கணிப்பு. அவனை ராஜாவா இல்லாதபடி தள்ளினார். ஆவிக்குரிய புறக்கணிப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21 23 வரைக்கும் சொல்லுது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே, நியாய தீர்ப்பின் நாளிலே, அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேகம் அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஆனால் அவங்க தேவனுடைய சித்தத்தை செய்யல. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்பேன். இதுதான் புறக்கணிப்பு. நீங்க இங்கே துதிக்கலாம், ஆடலாம், பாடலாம், சம்பாதிக்கலாம், ஜனங்கள் விசிலடிக்கலாம், கைதட்டலாம், கர்ச்சிப்பை தூக்கி எறியலாம், ஜனங்கள் உங்களை அங்கீகரிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே இப்படிப்பட்டவர்களை புறக்கணிப்பார். சவுலை புறக்கணித்ததை போல கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பதே ஒரு ஆராதனை தான். அதை நம்ம நல்லா விளங்கிக்கிறணும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது ஒரு ஆராதனை. நீங்க பாட்டு பாடணும், கைதட்டணும் என்றெல்லாம் கூட இல்லை. நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னா அதுவே ஆராதனை தான். ஆபிரகாமை பாருங்களேன். ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரம் 5வது வசனத்துல ஆபிரகாமுடைய ஒரு செயல்பாடு சொல்லப்படுது. என்ன சொல்லுது? அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்க, நானும் என் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்றான். பார்த்தீங்களா? அவர் எங்க போறார் தெரியுமா? ஈசாக்கை பலியிட போகிறார். 2 வேலைக்காரங்களை கூப்பிட்டுக்கிட்டாரு. ஏன்னா தனியாக அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னு 2 பேரை கூப்பிட்டாரு. கழுதையின் மேலே பலி கொடுப்பதற்கான விறகுகள் இதெல்லாம் எடுத்துட்டாங்க. எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. ஈசாக்கை அழைத்து கொண்டு வேலைக்காரர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்க வச்சுட்டார். அந்த மலையை பார்த்த உடனே, நீங்கள் இங்கேயே நில்லுங்க, நானும் என் மகனும் போய் தேவனை தொழுது கொண்டு, அவன் என்ன சொல்லார் பாருங்க, தேவனை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்றார். அப்போ இவர் எதை தேவனை தொழுவது, ஆராதிப்பது என்று சொல்லுகிறார் என்றால், தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. பாருங்க, கர்த்தர் சொன்னார், ஆபிரகாம், நீ உன்னுடைய ஏக சுதன் என்று பாராமல் உன்னுடைய குமாரனை எனக்கு சர்வாங்க தகன பலின்னு கொடுத்தாரு. அப்படி
கொடுக்கும்படி சொன்னார் பாருங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதுக்கு போறார் அவர். அந்த கீழ்ப்படிவதற்கு போய் அவரை பலி கொடுக்க போறார் பாருங்க. அதை கர்த்தருக்கு செய்கிற தொழுகை ஆராதனை என்றார். அப்ப கீழ்ப்படிதல் என்பதே ஒரு ஆராதனை தான். தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள், அவருடைய சட்ட திட்டங்களுக்கும் அவருடைய கிரியைகளுக்கும் கீழ்ப்படிஞ்சவங்க தான் கர்த்தரை ஆரோக்கியமாய் ஆராதிக்க முடியும். வசனம் வேறையா இருக்கும், வாழ்க்கை வேறையா இருக்கும், கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டோம், சொன்னதை கேட்க மாட்டோம், பாட்டு மாத்திரம் வாய்களிய பாடுவோம் என்று நீங்கள் நினைச்சா அது ஆரோக்கியமற்ற ஆராதனை. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியம் சாதாரணமான காரியமா? மகனை கொண்டே பலியிட போகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிறார். அந்த கீழ்ப்படிதலை அவர் தொழுகை என்றும் ஆராதனை என்றும் அடையாளப்படுத்தினார். அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவங்க தான் கர்த்தரை தொழுது கொள்ள, ஆரோக்கியமாய் தொழுது கொள்ள முடியும். அடுத்த காரியம் பாருங்க, தான தர்மம் செய்வதான ஆராதனை. தர்மம் செய்கிறது ஒரு ஆராதனை. நம்ம நினைக்கிறோம் சர்ச்சுக்கு போய் ஆர்கன் போட்டு பாட்டு பாடி எந்திரிச்சு உட்கார்ந்து கையசைத்து அப்புறம் காலெல்லாம் புரட்டி போட்டு, சில ஆளுக்கு பார்த்தீங்கன்னா டான்ஸு சொல்லி கொடுப்பாங்க, கிளாஸு எப்படி எப்படி ஆடணும், பக்கத்தில் இருப்பவருடைய கையை பிடித்து கொள்ளுங்கள், அப்படி காலை முன்காலத்தை வந்து அப்படி எப்படி ஆடுங்கன்னு சொல்லுவாங்க. வேதம் சொல்லுது, உங்களுக்கு ஒரு புதிய ஆராதனை அவர் சொல்லுகிறார். அதெல்லாவற்றை விட முதல்ல நீங்கள் தான தர்மம் பண்ணுங்கள். அது கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. மற்றவனுக்கு ஒரு காரியத்தை கிள்ளி கொடுக்காதவன், தர்மம் செய்யாதவன் எப்படி கர்த்தரை ஆராதிக்க முடியும்? ஆண்டவர் சொல்றார், உங்க ஆராதனையை பார்த்து, பாட்டை பார்த்து, மியூசிக்கை பார்த்து, உன் டான்ஸை பார்த்து நான் மனம் சலித்து போய்விட்டேன். பொழுதன்னைக்கு இதேயா ஊன் கத்துறது, ஆண் கத்துறது, எனக்கு என்ன ஆராதனை இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறேன்? ஆராதனைக்கு வழியற்று போயா பரலோகம் அங்கே இருக்கிறது? மனிதனுக்கு ஆராதிப்பதுக்கு உரிமையை கொடுத்தா உங்க ஆராதனையை பார்த்து நான் மனம் சலித்து போனேன். அப்ப கர்த்தருக்கு விருப்பமில்லாத ஆராதனை மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு சலிப்பை உண்டு பண்ணுகிற ஆராதனை இருக்குது. கர்த்தருக்கு அருவருப்பை உண்டு பண்ணுகிற ஆராதனை இருக்கு. வேதம் சொல்லுகிறதை கவனித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12-17 வரைக்கும். ஏசாயா 1வது அதிகாரத்தில், நீங்கள் என் சந்நிதியிலே வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று யார் உங்களிடத்தில் கேட்டது? இந்த மாதிரி வாடான்னு நானா உனக்கு சொன்னேன்? பாருங்கள், என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். கர்த்தர் சகிக்க மாட்டாத சபை ஆராதனை இருக்குது. நம்ம ஆராதிச்சிட்டோம்னா கர்த்தர் எப்படினாலும் ஏற்றுக்கொள்வார்லாம் நினைச்சிடாதீங்க. கர்த்தரால் சகிக்க முடியாத ஆராதனை இருக்குது. கர்த்தரால் பொறுத்து கொள்ள முடியாத ஆராதனை இருக்குது. சபை கூடுகை இருக்கிறது, ஓய்வு நாள் ஆசாரிப்பு இருக்கிறது, பண்டிகை இருக்குது. அதான் சொல்றாரு, இனி இதெல்லாம் நான் சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்களுடைய பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அப்ப யாருக்கு பண்டிகை கொண்டாடுறீங்க? கர்த்தர் சொல்றாரு, ஏன்னா என் ஆத்துமா வெறுக்குது, பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. அப்ப யாருக்கு பண்டிகை கொண்டாடுறீங்க? அவைகள் எனக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுகிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். கொண்டு வந்து போடுறதெல்லாம் குப்பையை போட்டுட்டு போயிடுற நீ பாட்டுக்க. நான் இவைகளை பார்த்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும், எங்க 1வது அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் சொல்றாங்களே, கையை விரிச்சு அப்படியே கையை அசைத்து, கையை விரித்தாலும் கையை அசைத்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறதே. நீ உட்கார்ந்து உடனே கண்ணீரோட கதறி முகங்குப்புற விழுந்து ஓன் சத்தம் போட்டு ஜோமன்னா கூட அந்த ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் முதல்ல. உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை விட்டு ஓய்ந்திருங்கள், நன்மை செய்ய படியுங்கள். அப்ப என்ன சொல்றாரு? உங்க ஆராதனை எனக்கு பிரியமா இருக்கணும்னா
உங்களுடைய ஆராதனை என்னால் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா, உங்க ஆராதனை ஆரோக்கியமா இருக்கணும்னா, பிரயோஜனம் உள்ளதா இருக்கணும்னா, நன்மை செய்யப்படியுங்கள், நியாயத்தை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் விசாரியுங்கள். பார்த்தீங்களா? நன்மை செய்யப்படி முதல்ல. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தான தர்மங்களை பண்ணுங்க, விதவைகளின் வழக்குகளை விசாரியுங்க, ஒடுக்கப்பட்டவனை ஆதரிங்க. வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு, உணவில்லாதவனுக்கு உணவு கொடுன்னு ஆண்டவர் சொல்றாரே, இது ஒரு ஆராதனை. நீ இதெல்லாம் பண்ணாம சும்மா கையை அசைப்பதும் காலை அசைப்பதும் குதிப்பதும் துதிப்பதும் எதற்கு இந்த குப்பை? எதற்கு இந்த சபை கூட்டம்? எதுக்கு? அதான் ஆண்டவர் கேட்கிறார். பவுல் பாருங்களேன், புதிய ஏற்பாட்டு காலத்தில் சொல்றாரு, உதடுகளின் காளைகளாகிய பலிகளை செலுத்த சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. எபேசியர்களின் நிருபம் 13வது அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள். 15வது வசனத்தில் சொல்லுகிறார், நம்ம ஆராதிக்கிற துதிக்கிறத சொல்லுகிறார். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலம் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். ரைட். உங்க உதடுகளின் கனி, நீங்க தேவனை புகழ்ந்து துதிக்கிற துதியை தேவனுக்கு நம்ம எப்பவும் செலுத்த கடவோம். நல்லது. அடுத்த வசனம் சொல்ற, அன்றியும் ஆனாலும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகள் மேல்தான் தேவன் பிரியமாயிருக்கிறார். பார்த்தீங்களா? வாங்க சர்ச்சில் ஆண்டவரை துதிங்க, பாடுங்க, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி செலுத்துங்க. ஆனாலும் நீங்கள் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இந்த பலியில தான் நீங்க முதல்ல துதிச்சிங்களே, உதடுகளை சத்த, அதை விட இந்த பலிகளில் தான் தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்ப தான தர்மம் பண்ண மறவாதிருங்கள். தான தர்மம் பண்ணுகிறவனுடைய ஆராதனை தான் ஆரோக்கியமான ஆராதனை. நீங்கள் பக்கத்தில் யாருக்கும் கிள்ளி கொடுக்க மாட்டீங்க, நன்மை செய்ய மாட்டீங்க, உதவி செய்ய மாட்டீங்க, ஆனால் ஆராதிப்பீர்கள். ஒரு கான்சர்ட்டுக்கு எவ்வளவு பல லட்சங்கள் செலவழிக்கிறாங்க. ஒரு மேடையிலே சொன்னார், நானே கேட்டிருக்கிறேன், சொன்னார், நாங்கள் இங்கே வச்சிருக்கிற ஆடியோ சிஸ்டத்துக்கு மாத்திரம் 15 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறோம். 15 லட்சம் ரூபா ஆடியோவுக்கு மாத்திரம். அப்புறம் பல்பு இருக்குது, கலர் லைட் இருக்குது, புகை இருக்குது, பாடு வருகிறவர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் சேர்த்து ஒரு 25 லட்சம் ரூபா இந்த கான்சர்ட்டுக்கு நாங்கள் செலவழிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதில் எவ்வளோ பேருக்கு தர்மம் செஞ்சுருக்கலாம் பாருங்கள். பாடுங்கள், ஆராதனைகள் வேண்டான்னு சொல்லலை. அந்த ஆராதனை பிரயோஜனமாக இருக்கணும்னா நீங்கள் அதையே ஒரு 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே செய்யலாம். மீதியை ஏழை எளியவர்களுக்கு செஞ்சிருந்தா உங்கள் ஆராதனை ஆரோக்கியமாகவும் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதும் தேவன் பிரியப்படக்கூடியதுமாக இருந்திருக்குமே. அதுதான் வேதம் சொல்லுது. பவுல் கொரிந்தியருக்கு சொன்ன ஆலோசனை இதுதான். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுகிறார், அன்றியும் விசுவாசத்திலும் அறிவிலும் எல்லா விதமான ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல தர்ம காரியத்திலும் நீங்கள் பெருக வேண்டும். நீங்கள் ஞானத்தில் பெருகிருக்கீங்க, பைபிள் வசனம் தெரியுது, மற்றவனுக்கு டீச்சிங் பண்ணுவோம், போதிக்கணுமா, பேசுகிறீங்க, ஆராதிக்கிறீங்க, இதில் எல்லாம் பெருகி இருக்கிற மாதிரி இந்த தர்ம காரியத்திலும் நீங்கள் பெருக வேண்டும் என்கிறார். பார்த்தீங்களா? அப்போ தர்மம் என்பது எவ்வளோ முக்கியமானது, தான தர்மங்கள் செய்வது எவ்வளோ முக்கியமானது. கடைசியாக ஒரு காரியத்தை பார்ப்போம். சுத்த இருதயத்தோட தேவனை தொழுது கொள்ளுங்கள். அப்போ இருதயத்தில் சுத்தம் இல்லைன்னா தேவனை தொழுது கொள்வது விருதா. அது மாத்திரம் இல்லை, இதில் இன்னொரு ஒரு காரியம் சொல்லுது. இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன சொல்கிறார் பாருங்க. 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 22வது வசனம், அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. சுத்த இருதயத்தோட தேவனை துதிக்கணும். அதை நம்ம முதலே பார்த்துட்டோம். ஆனால் இவர் அது மாத்திரம் பத்தாதான், சுத்த
இருதயத்தோட துதிக்கிறவங்க இருக்காங்க பாருங்க, அவர்களோட சேர்ந்து துதிக்கணுமா. சும்மா கண்டவர்களோட எல்லாம் நின்று துதிக்காத. அவர்களுடைய துதி விருதாவான துதி. அவர்களுடைய ஆராதனை எனக்கு இளைப்பை உண்டு பண்ணுகிற ஆராதனை. நீ நல்லவன் தான், ஆனால் தீமோத்தேயு நீ கவனமா இருக்கணும். சுத்த இருதயத்தோட துதிக்கிறவர்களுடனே சேர்ந்து. பார்த்தீங்களா, சிலர் நீங்கள் நல்லவங்களா இருப்பீங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போவீங்க. ஆனால் நீங்கள் போகிற ஆராதனை இருக்கே, அதை நடத்துகிறவர் இருக்கிறாரு, அங்கே உங்களை சுற்றி ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்களே, அவன் ஆட்டமும் பாட்டமும் ட்ரெஸ்ஸும் அவருடைய கேலியும் கிண்டலும் நடன அசைவுகளும், நீங்கள் கண்ணை மூடி இப்படி ஆராதிச்சிட்டு இருக்கீங்க. வேதம் சொல்லுதப்பா, நீ சுத்த இருதயமாக இருந்தால் மாத்திரம் பத்தாது, சுத்த இருதயம் உள்ளவர்களோட சேர்ந்து தான் நீ ஆராதிக்கணும். ஒரு இடம் தேவனுக்கு விரோதமான அருவருப்பான ஆராதனை செய்துன்னா அதுக்கு போகாத. நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. அங்கே போய் அவங்க எப்படி இருந்தால் எனக்கு என்ன, நாங்கள் நல்லா இருக்கிறோம்ல, அது இல்லை. வேதம் சொல்லுது பாருங்கள், பாவம் செய்த ஒருவன் தானே, யூதா தானே, யூதாவில் இருக்கிற ஒரு குடும்பம் தானே, ஏன் எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்க? அதுதான் நீங்கள் சொல்லுகிறது. நீங்கள் ஆராதிக்கணும், நீங்கள் தேவனை தொழுது கொள்ளணும், தேவனை துதிக்கணும், எல்லாம் நல்லது தான். ஆனால் சுத்த மனசாட்சி உள்ளவர்களோட துதிங்க. அப்படின்னா உங்கள் மனசை பார்த்தது மாத்திரம் இல்லை, உங்களை சுற்றிலும் கூட சேர்ந்து துதிக்கிறாங்கல்ல, அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க என்கிறார். அப்போ ஒரு அசுத்தமான சூழ்நிலையிலே அசுத்தமான மனப்பான்மை இருக்கிறவர்கள் சேர்ந்து துதிக்கிற இடத்துல நீங்கள் உங்கள் துதியை ஆரோக்கியமானதாக காத்துக்கொள்ள முடியாது. அப்போ பாவம் பரிசுத்தத்தில் சேர்ந்தா பாவம் பரிசுத்தமாகாது, பரிசுத்தம் பாவமாயிரும், தீட்டாயிரும். அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் துதிக்கிற இடத்தை குறித்து கவனிங்க. உங்களை ஆராதனையில் நடத்துகிறவன் யாருன்னு பாருங்க, அங்கே சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் போய் அங்கே போய் கொஞ்ச நேரம் நம்ம ஆடிட்டு வந்துட்டா கர்த்தர் அங்கே பரலோகத்தில் கேட்டுவார்னு நினைக்காதீங்க. நிறைய பேருடைய மனசு அப்படி தான் இருக்குது. இது ஏதோ கர்த்தருக்காக நாங்கள் துதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு துதிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி குப்பையை கொண்டாந்து போட்டு போயிடுவாங்க கடைசியில். குப்பை வேதம் அதைத்தானே சொல்லுகிறது, நான் இதை சுமந்து இளைத்து போனேன். இப்படியெல்லாம் வந்து ஆராதிக்கணும் உங்களை யாருப்பா கேட்டான்னு கேட்குறார் கர்த்தர். கிழிஞ்சு போன பேண்ட்டை போட்டு வர்றது, ஒரு நாகரிகம் இல்லாத நடன அசைவுகளை அசைப்பது, வெளியே சொல்லப்படுகிற அந்நிய அக்னி போல ஒரு திரைப்பட பாடல்களை ஒரு சர்ச்சில் அப்படியே பாடுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பாருங்களேன், வெளியே தான் இருக்குது, ஆனால் அதில் எவ்வளவு அர்த்தம் இருக்குது, கருத்து இருக்குது, கருத்தான பாடல்கள், அதை பாடி ஆராதிச்சா என்ன, அது உனக்கு கருத்துப்பா, உனக்கு நல்லது. ஆனால் ஆராதனை என்பது உனக்குரியது அல்லவே, அது தேவனுக்குரியது. தேவனுக்கு அது பிரியமான்னு பார்த்தீங்களா? தேவனுக்கு பிரியம்னா பரவாயில்ல, அந்த சினிமா பாட்டில் ஒரு 2 பாட்டை கொண்டாந்து ஆராதனையில் பாடுங்கப்பா, எனக்கு கேட்கணும் போல இருக்குன்னு கர்த்தர் சொன்னால் பரவாயில்ல. உனக்கு பிரியமாதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தா கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கிறது? அதைத்தான் கர்த்தர் கேட்கிறார். யார் உனக்கு அப்படி சொன்னது? இன்ன விதமாக நீங்கள் வந்து என்னுடைய பிரகாரத்தை மிதிக்க வேண்டும் என்று நானா கேட்டேன் உங்ககிட்ட அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். அப்ப ஆராதிக்கிறவனுடைய இருதயம் மாத்திரமல்ல, உங்களோட கூட சேர்ந்து ஆராதிக்கிறவர்களுடைய இருதயமும் அல்லது அந்த இடத்துல ஆராதிக்கிற முறைமைகளும் ஆராதனையிலே உங்களை நடத்தி செல்லுகிறவருடைய வழிமுறைகளும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். பாருங்க, அதைத்தான் அவர் சொல்றார் இங்கே. அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட ஆராதின்னு சொல்லலை, சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அவங்களோட இருந்து ஆராதிக்கணும், ஊழியம் செய்யணும், எனக்கு அடுத்த காரியங்களை ஈடுபடணும். இதெல்லாம் அதோடு சேர்ந்து வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆராதிக்கிறோம், ஆராதனை ஸ்தலங்களுக்கு போகிறோம். இப்போ உள்ள காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக ஆராதிக்கிறதுக்குனே ஒரு தனியாக குரூப்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட பணம் கட்டிட்டா வந்து ஆராதிச்சுட்டு போயிடுவாங்க. அதை வாடகை கொடுத்து வாங்குற மாதிரி கொஞ்ச நேரம் அப்படி ஒரு ஆராதனை. அதுக்குன்னே ஒரு டீம் இருக்கிறாங்க. என்ன ஊழியம் செய்கிறேன்னு கேட்டால் ஆராதனை ஊழியம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க.
ஆராதிப்பது என்பது தேவனை மகிமைப்படுத்துவது. மனிதனுக்கு செய்யப்படுறது தான், தேவன் நிமித்தம் செய்யப்படுது தான் ஊழியம். அப்படிலாம் இருக்கிறாங்க. அவர்களை அழைத்து கொண்டு வந்து பாடுகிறோம், செய்யுங்க, சந்தோஷம். ஆனால் வேதம் சொல்லுது, உங்கள் ஆராதனை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான ஆராதனையை தான் கர்த்தருடைய ராஜ்யம் அல்லது பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிறது. மற்றபடி நாம சந்தோஷப்பட்டு நாம திருப்தி அடைஞ்சிக்கிறோம். இன்னைக்கு பாட்டு நல்லா இருந்துச்சுல்ல, இன்னைக்கு பாருங்களேன், எவ்வளோ நேரம் போகிறதே தெரியல, எவ்வளோ உற்சாகமாக இருந்தது, எவ்வளோ சந்தோஷமாக ஆராதித்தோம்னு நாம் திருப்திப்பட்டு கொள்ள வேண்டியது தான். அது போக வேண்டிய இடத்துக்கு போயிருக்காது, சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்திருக்காது. ஆகவே இந்த கடைசி காலங்களில் சாத்தான் ஆராதனையை குறி வச்சு தான் பல காரியங்களை செயல்படுத்தி கொண்டு வருகிறான். ஏன்னா தவறான ஒரு ஆராதனையை உள்ளே கொண்டு வந்துட்டா அது நடுவிலே கர்த்தர் உலாவ மாட்டார். ஆராதனை செய்வதனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டால், அவர் இஸ்ரவேலினுடைய துதிகளுக்கு நடுவிலே வாசமாக இருக்கிறவர். அப்போ அந்த ஆராதனை சரியாக இருந்து அந்த ஆராதனையினாலே தேவன் உலாவுகிற ஒரு சூழ்நிலை, ஒரு என்வாயரன்மெண்ட் அந்த இடத்துல உண்டானா கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடுவார். ஒருவேளை நாங்கள் ஆராதிக்கிறோம், நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் எதுக்கெல்லாம் கூடான்னு சொல்லுவீங்களோ அப்படி தான் ஆராதிக்கிறோம், ஆனால் ஆவியானவர் அங்கேயே அசைவாடுகிறார்னா அந்த ஆவியானவர் சந்தேகத்துக்குரியவர். அவர் உண்மையிலே பரிசுத்த ஆவியானவராக இருக்க முடியாது. அது மாம்ச இச்சைகளை தூண்டுகிற, பரிசுத்த ஆவியைப் போல கிரியை செய்து ஜனங்களை வஞ்சிக்கிற ஒளியின் தூதனுடைய ஆவியாக இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தமுள்ள ஆராதனை நடுவில் தான் உலாவுகிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஒரு ஆரோக்கியமான ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். ஒரு ஆரோக்கியமான ஆராதனை நாங்கள் செய்வதற்கு முதல்ல நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும். ஆவிக்குரிய காரியங்களிலே நாங்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்கணும். எங்களுடைய சரீரத்தை சர்வாங்க தகன பலியைப் போல கர்த்தருக்கு நாங்கள் கொடுக்கிற புத்தியுள்ள ஆராதனை செய்து அதன் பின்பு தேவனை தொழுது கொள்ளுகிற ஆராதனை நாங்கள் செய்யணும். ஆண்டவரே, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்றீரே. எங்கள் வாழ்க்கையில் முதல்ல கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக புத்தியுள்ள ஆராதனை செய்ய நீர் எங்களை கற்பிக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தான தர்மம் செய்யும்படி சொன்னீரே, அதே போல் ஆண்டவரே, வெறும் பாடல் பாடுவது மாத்திரமல்ல, சத்தம் போடுவது மாத்திரமல்ல, ஆண்டவரை இல்லாதவர்களையும் எளியவர்களையும் நினைவு கூறுவது எங்களுடைய ஆராதனையை ஆரோக்கியமுள்ளதாக மாற்றும் என்று அறிந்து கொள்ள இந்த நாளில் நேரங்கள் செய்த உதவிக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவனே, உண்மையுள்ள ஆராதனை சுத்த இருதயம் உள்ளவர்களோட கூட நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்பதையும் சொன்னீரே, அதற்காகவும் கோடான கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை நாங்கள் பிடித்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு அனுகிரகம் தர வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வசனங்களும் வார்த்தைகளும் கர்த்தர் எங்களுக்கு தந்த ஆலோசனைகளும் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கிரியை செய்வதாக. ஆண்டவராகிய தேவனுடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் இந்த வாரத்தை ஆசீர்வதித்தருளும். அவருடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும். சரீரத்தின் தேவைகளெல்லாம் சந்தித்தருளும். ஆரோக்கியத்தின் செட்டையினால் எங்கள் குடும்பங்களை மூடிக்கொண்டருளும். எந்த விதமான தீமைகளும் அவர்களை நெருங்காதபடி கர்த்தர் பலத்த தம்முடைய செட்டையினால் அவர்களை மறைத்து மூடிக்கொண்டருளும். தேவனாகிய நீர் அவர்கள் மேல் உம்முடைய கண்களை வைத்து நல்ல ஆலோசனைகளை தந்து அவர்கள் ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ந்து செழிக்க உதவி செய்தருளும். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் எங்கள் மன்றாட்டுகளை கேளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்தார். இன்னைக்கு நம்மோட கூட நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி பேசினார். அடுத்த வாரம் வேறொரு புதிய செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.